எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீட்டையும் பாடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன? அதனால நமக்கு என்ன பாதிப்பு? வாங்க இப்ப விளக்கமா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கேஸ் சிலிண்டர் புக்கிங்ல ஒரு புது ரூல் வந்திருக்கு. இனிமேல் நம்ம இஷ்டத்துக்கு சிலிண்டர் புக் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சில கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. அது என்ன புது விதிமுறை? அது நம்மளை எப்படி பாதிக்க போகுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 21. இதுதான் அந்த புது மாற்றத்தோட முக்கியமான புள்ளி. இனிமே ஒரு சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த சிலிண்டர் புக் பண்ணணும்னா குறைஞ்சது இத்தனை நாட்கள் நாம காத்திருந்தே ஆகணும். சரி, வாங்க அந்த முக்கிய மாற்றம் என்னங்கிறத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த புது ரூல் நம்ம மாதாந்திர பிளானிங்க எப்படியெல்லாம் மாத்த போகுது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஆயிடுச்சா, அந்த தேதியிலிருந்து கரெக்டா 21 நாட்கள் நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த சிலிண்டருக்கே புக் பண்ண முடியும். இதுதான் அந்த புது ரூல். இந்த மாற்றம் எவ்வளோ பெரியதுன்னு நமக்கு புரியணும்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்துச்சு, இப்போ என்ன வந்திருக்குன்னு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, விஷயம் ரொம்ப சிம்பிள். முன்னாடிலாம் ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டோம்னா ஒரு 15 நாள் கழிச்சு அடுத்த சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. சிலிண்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கரெக்டா 21 நாள், முழுசா 21 நாள் வெயிட் பண்ணி ஆகணும். பார்க்கறதுக்கு இது வெறும் 6 நாள் தானே ஜாஸ்தி அப்படின்னு தோணலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம மாச பட்ஜெட்ல, நம்ம பிளானிங்ல இது ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கும். அப்போ புதுசா புக் பண்றதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸ். 1. உங்க சிலிண்டர் டெலிவரி வந்துருச்சு. 2. நீங்க குறைஞ்சது 21 நாள் காத்திருக்கணும். 3. அந்த 21 நாள் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த சிலிண்டர் புக் பண்றதுக்கே நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இப்போ இந்த சிஸ்டம் எல்லா ஏஜென்சிலையும் அப்டேட் பண்ணிட்டாங்களாம். இந்த புக்கிங் ரூல்ஸ் ஒரு பக்கம்னா, நம்ம பாக்கெட்டை நேரடியா பதம் பார்க்குற இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஆமாங்க, கேஸ் சிலிண்டரோட விலையும் ஏறி இருக்கு. புதுசா என்ன விலைன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, விலைய பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்குற டொமஸ்டிக் சிலிண்டர் விலை சட்டுன்னு 60 ரூபாய் ஏறி இப்போ 928 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது கண்டிப்பா நம்ம மாசம் போடுற பட்ஜெட்ல ஒரு பெரிய இடிதான். அதே நேரத்துல கமர்ஷியல் சிலிண்டர், அதாவது ஹோட்டல், டீ கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அதோட விலை 116 ரூபாய் ஏறி இப்போ 2043 ரூபாய். அடேங்கப்பா, இதனால வெளியே சாப்பிடுற பொருட்களோட விலையும் ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த விலை ஏறுனது மட்டும் இல்லாம, இந்த கமர்ஷியல் சிலிண்டர் பத்தி இன்னொரு செய்தியும் பரவலா பேசப்படுது. இது இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன சொல்றாங்கன்னா, சிலிண்டர் பற்றாக்குறை காரணமா கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளையை தற்காலிகமா நிறுத்த போறதா ஒரு பேச்சு அடிபடுது. திரும்பவும் சொல்றேன், இது வெறும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான். இது உண்மையா இல்லையான்னு அரசாங்கம் அறிவிச்சாதான் தெரியும். ஓகே, இப்போ புக்கிங்ல புது ரூல், விலையும் ஏறிடுச்சு, இத்தனை மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ ஒரு கன்சியூமரா நம்ம என்ன செய்யணும், நாம என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். சுருக்கமா சொல்லப்போனா 3 விஷயம்தான். முதல்ல, இனிமேல் சிலிண்டர் பிளான் பண்ணும்போது அந்த 21 நாள் கேப்பை மனசுல வச்சுக்கோங்க. 2வது, புது விலையான 928 ரூபாய்க்கு உங்க மாச பட்ஜெட்டை தயார் பண்ணிக்கோங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, கேஸ் உபயோகத்தை கொஞ்சம் பார்த்து சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. இந்த புது விதிமுறைகள், இந்த விலை உயர்வு, இதெல்லாம் சமாளிக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தோட மாதாந்திர திட்டமிடல இதெல்லாம் எப்படி பாதிக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.